என்ன இது? நான்லாம் கால் நகை வெட்டுறதுக்கே காரை எடுத்துக்கிட்டு கலிபோர்னியா போறவன். ஒரு காஃபிக்காக ஆஃப்டர் ஆல் கடப்பா வர மாட்டானா? மயக்கம் வந்து கேக்கு நீ அவங்க 2 பேருக்கும் கொடுக்குறோம். எடுத்து வாயில போட்ட உடனே 2 பேர் மயக்கமா வராங்க. அந்த பையன் நீ மாத்திரம் குமாரசாமி வீட்டுக்கு மദ്രാസിக்கு பார்சல் பண்றோம். என்ன அடிச்ச அந்த பொண்ணு நீ ఇక్కడే వచ్చి కుమర్றோம். నేను చూస్తే సుమారు వేస్తే ఒరే పిల్లలారా టేక్ ద వెపన్స్. You're too funny. பொடி 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 போடா. யோ, நீ சென்ட் வியாபாரிங்களா நினைச்சேன், பேக்கரி வேற வச்சிருக்கியா? లేదు, உங்களுக்கு காதல் நீ வாழ வைக்கிறதுக்கோசரம் నేను కేక్ ని రెడీ చేసి கொண்டு வந்திருக்கிறேன். அடடா, உன்னை போய் ஹாரர் ஹியூமர்லாம் சொன்னேன். நீ காதல வாழ வைக்க வந்த ஹானர். పర్లేదు, మీరు కట్ చేసి తినండి. మేము మ్యూజిక్ వేస్తాం. 1 2 3 4 mambo mamiya காதலோக பேயா. அடடா, ஒரு தமிழ் பாட்டை எப்படி தெலுங்குல பாடுறான் பாத்தியா? சுனாமி போல தாக்கம் வந்துருச்சு, ஏக்கம் போயிருச்சு, காதலாயி போயிடுச்சு. சார், இவருக்கு போய் கேக்க ஊட்டிட்டீங்க. எங்க காதலுக்கு மரியாதை கொடுத்த இவருக்கு தான் எங்களோட முதல் மரியாதை. முதல் மரியாதை இல்ல, இது இறுதி மரியாதை. హలో, కోల్గుండా కొండలరావు స్పీకింగ్. నీ சொன்ன ஆள் நீ கடத்த முடியல, వాళ్ళు మద్రాసుకి வந்துகிட்டு இருக்காங்க. ఈ కిడ్నాప్ మ్యాటర్ కుమారస్వామికి తెలియకూడదని சொன்னீங்க. కానీ ఈ అటెంప్ట్ நம்மள யாரனீ கடத்தணும்னு நினைச்சோமோ அவனுக்கே தெரியாம போயிடுறா. டேய், என்னடா உளறற? லூசுப்ப. சாமினே, அகிலன் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கானா? இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சுல்ல? பருப்பு மாதிரி இருந்துச்சு. அவன் எடுத்துட்டு போறான். டேய் சார், ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் கூட வந்த பொண்ணை இடிச்சு போயிருப்ப நீ. சாரி சார். விசாரிக்கிறேன். வாடா. எந்த ஊருக்கு போற? அமெரிக்கா போயிட்டு இருக்கேன் சார். முட்டாள், முதல்ல அப்பலோவுக்கு போற. உள்காயம் ஊமக்காயம் ஆயிருக்க போதுடா. எக்ஸ்ரே எடுத்து பாடுறா. இடுப்பு எலும்பு விரிசல் கண்டுக்கும்டா. என்ன சார் சொல்றீங்க? டேய், ஒரு மலையோட மோதிட்டு மரணத்தை உரசிட்டு போறியடா. இவ கூட நான் 3 நாள் இருந்தேன்டா. இந்த ரிஸ்க நான் எடுத்தனாடா. உயிரை காப்பாத்திக்கிட்டே போ, ஓடிப்போ. சளி மரம் எல்லாத்தையும் பரிசோதிச்சு பாடுறா. என்ன இளவு வரப்போதோ உனக்கு. மிரட்டி அனுப்பிச்சோம்ல. வெரி குட் குமார், கையை கொடுங்க. எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம்? இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்ல போறேன். போலாமா திவ்யா? ஒரிஜினலா எப்படி இருந்துச்சுன்னு என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சினம் கொண்ட சிங்கம் தான் நானு. இருந்தாலும் ஒரு மதம் கொண்ட யானை கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. சரி சரி, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன், லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரி. டாக்ஸி மயிலாப்பூர் போறோம். அகில், கட்டி போட்டு அடிக்கிறீங்களா? சக்கமா இல்ல? நீங்களா குமாரசாமி ஆளுங்கடாடா. இல்ல இருந்தா நேர்ல வர சொல்லுங்கடா. உன்னை தூக்கிட்டு வர சொன்னது நானு. எதுக்கு தம்பி வீணா குமாரசாமியை வம்புக்கு இருக்கிற? யாரா நீ? நீ காதலிக்கிறிய திவ்யா, அவளோட காதலிடா. வேணான்னு சொல்ல. எத்தனையோ பேர் பிள்ளைய பெத்து வச்சுட்டு நகனட்டு போட வழி இல்லாம நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க வக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. அவங்க பொண்ண லவ் பண்ணு, அவளையே கல்யாணம் பண்ணி தியாகின்னு பேர் வாங்கு. புரிஞ்சுதா? அவளை அடிடாஸ் கம்பெனி விளம்பர கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணிருக்கேன். 5 கோடி 2 வருஷம். அவ விளையாடணும், விளம்பரத்துல நடிச்சே ஆகணும். இன்னும் 2 நாள் ஜெர்மனி போறாமா. இதுக்கு இடையில எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சு இவனை குவாரி கிரஷ்ல போட்டு அரங்கடா. முன்பக காரணமா குமாரசாமி இவனை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ சார், எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு குவாரியில இருந்து குமாரசாமி அகில தூக்கிட்டு போயிட்டான் சார்.
நல்ல வேலைடா, உனக்கு ஒன்றும் ஆகலை. குமாரசாமி தான் ஃபோன் பண்ணி உன்னை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கதா சொன்னார். டேய், ஏற்கனவே 2 முறை அப்பா ஃபோன் பண்ணாரா. இன்னைக்கு நீ கண்ணு திறக்கல, நானே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கலான்னு இருந்தேன்டா. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கிளம்புற? அகில் அகில் அகில், டேய் இல்லடா, எங்க போறேன்னு சொல்ல மாட்டியா? திவ்யா வீட்டுக்கு. நான் இப்ப போகலன்னா அவ என்னை விட்டு போயிடுவா. திவ்யா, என்ன இன்னும் ரெடி ஆகலையா? அகில் என்கிட்ட பேசவே இல்லப்பா. உங்ககிட்ட எப்படி பேசுவான்? அதான் என்கிட்ட பேசிட்டான்ல. என்ன சொன்னப்பா? அங்கிள், நான் நெக்ஸ்ட் வீக் ஜெர்மன் போறேன். அங்க போய் திவ்யாவை சர்ப்ரைஸா மீட் பண்ணி ஷாக் தர போறேன்னா. பட் இதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னா, ஆனா நீ ஃபீல் பண்ணா என் மனசு தாங்கதில்லை செல்லம். கமான், டைம் ஆச்சு. சுசீலா உனக்கு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிருப்பா. சீக்கிரமா கிளம்பு. திவ்யா, ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. வந்துட்டேன்ப்பா. என்னப்பா இங்க நிக்கிறீங்க? ஓ ராசிப்படி பின்வாசல் வழியா போனா கப்பு நிச்சயமா. நம்ம ஜோசியர் சொல்லிருக்காரு. பை டாட். பை. திவ்யா, 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 வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? மா திவ்யா, திவ்யா, திவ்யா. முடியாதுடா, நீயும் என் பொண்ணு இந்த ஜென்மத்துல சேர முடியாது. நீ முன்வாசல் வழியா ஃபைட் பண்ணிட்டு இருந்தா, நான் பின்வாசல் வழியா அவளை பேக் பண்ணிட்டேன். கடவுளே நினைச்சாலும் என் பொண்ணோட 2 வருஷம் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணவே முடியும். தம்பி, ஏமாந்துட்டீங்களா? தட் இஸ் திருமலை. ஏய், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு க்ளோஸ்டு சாப்டர். நீ உயிரோடு இருக்கணும்னா இதுதான் நீ நானும் சந்திக்கிற கடைசி மீட்டிங்கா இருக்கணும். போ. திவ்யாவை அனுப்பிட்டியா? எங்கடா அனுப்புவ? இங்க இருக்காடா அவன். விளையாட்டு தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கா அவ. விளம்பரம், பணம், சூதாட்டம்னு நீ அவ வாழ்க்கையில விளையாடிடாத. இதுதான் நம்ம கடைசி மீட்டிங்கா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா செத்தவனை பார்க்க யாரும் திரும்ப வரமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்தவன்டா. அப்பா, அகில் சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? பணத்துக்காக தான் நீங்க இந்த விளையாட சொன்னீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. திவ்யா. சொல்லுங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? நீ விளையாடினா உனக்கு புகழ்,
எனக்கு பணம். இப்ப எதுக்கு நீ திரும்பி வந்த? கிளம்பு கிளம்பு, லெட்ஸ் கோ. டிராவலிங் டிக்கெட்ட மறந்துட்டானு வந்தேன். திரும்பி வராட்டா உங்களை பத்தி தெரியாம போயிருக்கோல. இன்னைக்கு பணத்துக்காக என்ன வச்சு விளம்பரம் பண்ற நீங்க நாளைக்கு அகில், இந்த நிமிஷமே எல்லாத்தையும் உதறிட்டு அவன் கூட வர தயாரா இருக்க. என்ன கூட்டிட்டு போவியா? அந்த பொண்ணை கூட்டிட்டு வண்டியில ஏறு. அக்கீல் ஒன்னதான் சொல்றேன், காருக்கு போ. நான் தான் சாமி கிட்ட சொல்லி அவரை இங்க கூட்டு வந்தேன். உன் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். சாமி சொன்னா நடக்கும். சாமிட கருவாதி பண்ண வேண்டியவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க. அவனை இப்பவே முட்டாள். திருமலைக்கு இவங்க காதலை தெரியப்படுத்தி குவாரியில சாக வேண்டியவனை காப்பாத்தி என்ன தவிர வேற போக்கிழமை இல்லைன்னாக்கி இவனை நான் கொண்டு வந்தது வெட்டுறதுக்கு இல்லடா. என் கூட இருந்து கழுத்துட்டு போனான அந்த ராஜசேகர், அவன் பெத்தெடுத்த புள்ளைய வச்சு அவன் கதையை முடிக்கிறதுக்கு தான்டா. நீ அவன் பின்னால போன, நான் அவனை என் பின்னால வர வச்சேன். வெட்ட முடியற வரைக்கும் உன் பார்வை அவன் மேலே இருக்கட்டும். தேடி வந்த அம்மா அப்பாவையும் பார்க்கல. இவர் என்னடானா திடுதுப்புன்னு கல்யாணங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அத நான் சொல்றேன். உங்களை புரிஞ்சுக்காம நான் தப்பா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. உன்னை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன். உன் அப்பா அம்மா இங்க வரணும். அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கணும். போன் பண்ணி வர சொல்லு. ஹலோ அப்பா. அகில், சரி நாங்க வரோம். அடுத்த அவைலபிள் ஃபிளைட்லயே அப்பா வரதா சொன்னாரு. வரட்டும். நல்ல விஷயத்தை தள்ளி வைக்க கூடாது. உடனே முடிச்சிடுறேன் உங்க கல்யாணத்தை.